சுதந்திர தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற கேள்விக்கான பதில் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்ததையும் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறியதையும் நினைவுகூரவே. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நீடித்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்றது. இந்த நாள் இந்திய தேசத்தின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாகவும் பெருமைக்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதற்கான சில முக்கிய காரணங்கள். விடுதலையின் நினைவு. பல போராட்டங்கள், தியாகங்கள் மற்றும் தலைவர்களின் அரும்பெரும் முயற்சிகளுக்கு பிறகு கிடைத்த சுதந்திரத்தை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. தியாகிகளுக்கு மரியாதை. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சர்தார் வல்லபாய் படேல் போன்ற பல தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர். அவர்களின் தியாகத்தை போற்றுவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஒற்றுமையின் குறியீடு. பல்வேறு மாநிலங்கள், மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சுதந்திரத்திற்காக போராடினர். இந்த நாள் அந்த ஒற்றுமையையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்துகிறது. மக்களாட்சி மற்றும் உரிமைகளின் முக்கியத்துவம். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா மக்களாட்சி நாடாக மாறியது. இந்த நாள் ஒரு குடிமகனாக நமது உரிமைகளையும் கடமைகளையும் நினைவூட்டுகிறது. தேசத்தின் பெருமை. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் இந்திய பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இது நம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பெருமையின் அடையாளமாக திகழ்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், இந்தியர்களின் கடின உழைப்பு, தியாகம் மற்றும் உறுதியால் பெறப்பட்ட சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் தேசப்பற்றை வளர்க்கும் ஒரு விழாவாக சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது.